அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். வழக்கமாக உலக செய்திகள் கொஞ்சம் வெளியே வந்ததுனால, உள்ளூர் செய்திகள் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. உலக செய்திகள் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக இறங்க வேண்டிய சூழ்நிலைனால, அது இல்லாமல் இங்கே உள்ளூர் செய்தி வேறு பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. திரும்புகிற பக்கம்லாம் ஒரு அதிரடி செய்திகளாக இருக்கா. திடீர்னு ஏடிஎம்கேவிலேருந்து ஒரு 3 எம்எல்ஏ வந்துட்டாங்க. ராஜினாமா பண்ணிட்டாங்க. ராஜினாமா உடனே ஏற்றுக்கிறாங்க. ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவித்தா, இதெல்லாம் என்னங்க 5 பேர் என்ன தயாராக இருக்காங்கன்றாங்க. ஏடிஎம்கேவே சுக்குநூறாக உடையுதுன்றாங்க. தூய சக்தியா தீய சக்தியா அப்படின்னு பல விமர்சனங்களை கொண்டு வந்திருக்காங்க. அமைச்சர்களின் அதிரடிகள் பயங்கரமாக இருக்குது. யாரும் எதிர்பாராத பல அதிரடி திருப்பங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய அதிரடி தகவலோட உள்ளூர் அரசியலை பார்க்கலாம். கொஞ்சம் உலக அரசியல் நாளைக்கு காலையில் பேசிடலாம். ஏன்னா கொஞ்சம் நான் டெப்த்தாக எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அதிரடி என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் தனது பதவியை ராஜினாமா பண்ணி டிவிகேவில் சேர்றாங்க. ஒன்று மதுராந்தகம் தொகுதியினுடைய மரகதம் குமரவேல் அவங்க, ஜெயக்குமார் அவர்கள் பெருந்துறை தொகுதியும், அப்புறம் சத்யபாமா அவர்கள் தாராபுரம் தொகுதியும். இவங்க 3 பேருமே தனது பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு டிவிகேவில் சேர்றாங்க. அது ஜெயக்குமார் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது வெம்பி வெம்பி அளந்தார். அம்மா நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களே அம்மா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அளந்தார். ஏன்னா ஏடிஎம்கே 2 பிளவாக இருக்கிறதுனால தான். அது இல்லாமல் இந்த ராஜினாமா பண்ண இந்த எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த கட்சியை எதிர்த்து நாங்கள் போராடினமோ அந்த கட்சி கூடயே இவங்க கூட்டணி வச்சு துரோகம் பண்ணி இந்த அளவுக்கு அம்மாவுடைய ஆத்மா மன்னிக்காத அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னா இன்னும் நான் அவங்க கூட பயணிப்பது சரியல்ல அப்படின்னு தாவேகா கூட இணைந்திருக்காங்க. அப்போ இந்த 3 எம்எல்ஏ கூட ராஜினாமா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால் ராஜினாமாவை உடனடியாக சபாநாயகர் ஏற்றுக்கிறார். அப்போ இடைத்தேர்தல்னு ஒன்று வந்தால் இனி 4 தொகுதிகள் நடக்கும். 4 தொகுதிகளும் விசில் சின்னத்தில் போட்டியிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு கொஞ்சம் ஜெர்க் ஆகும். ஏன்னா கரெக்டாக அப்படியே கவுண்டிங் சரியாக இருக்குது. நாளைக்கு முன்ன பின்ன லைட்டாக அப்படி இப்படின்னு மிரட்டலான்னு கூட இருக்கலாம். ஏன்னா 2 எம்எல்ஏ மையம் நாங்கள் தான் அப்படின்னு மிரட்டலாத கூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால, அந்த விடுதலை சிறுத்தையினுடைய அவர் பேர் என்ன பாலாஜி அவர்கள், அவர் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. இந்த மாதிரி கூட்டணி கட்சியை உடைச்சி அங்கிருந்து வர எம்எல்ஏக்களை ஊக்குவிக்கிறது சரியாக இருக்காது. இது ரொம்ப அபாயகரமான முடிவு. நேர்மையான அரசியலுக்கு இது சரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பிஎம்கே சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, அந்த 3 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் நீங்கள் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறீங்க, ஜனநாயகத்துக்கு விரோதமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க, இது முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல, இது ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் சபாநாயகர் சொல்கிறாரு, சார் இதுக்கே அதிர்ச்சி ஆனீங்கன்னா எப்படி சார், நாளைக்கு 5 பேர் ராஜினாமா கொடுக்குறேன்னு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஷாக் ஆகாதீங்க, இன்னும் அதிகமான ஷாக்கெல்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த தரப்பில் மீதி இருக்கக்கூடிய எம்எல்ஏ காப்பாற்றலாமா அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே வாப்பா கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னா, பல அணிகளாக பிரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல யூபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறார். இதே மாதிரி தான் இதற்கு முன்பு பன்னீர்செல்வம் அவர்களை விட்டாங்க. ஒவ்வொரு தலைவர்களாக முக்கிய நபர்கள் ஏதோ ஒரு பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு வச்சு அரவணைச்சு பேசினாங்கன்னா கட்சி மறுபடியும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரிஞ்சு போனவங்க 27 பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் மாவட்ட செயலாளர் பதவியை திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் ஒன்றிணையலான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் அவர் தரப்பில் மறுக்கிறாரு போல். அதனால் மறுபடியும் பெரிய ஒரு டேஞ்சராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி சிவி சண்முகம் அவர்கள் 27 பேர் 35ஆக மாறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சொல்லுங்கள்? மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஒரு டைம் தான்றார். ஏன்னா அவர் சிவி சண்முகத்தை சேர்க்க மறுக்கிறாரு. இதெல்லாமே எவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுக்கிறாரோ அவருக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒன்றா இந்த பக்கம் சேர்ந்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல டிவிகேனுடைய கிளியர் பிளான் இது. பிளான் அப்படின்றத விட இது இந்த மாதிரியான எக்ஸிக்யூஷன்லாம் பழுத்த பழங்களாக இருந்த, பல வருடங்களாக இருந்த, பல நூற்றாண்டுகளாக இருந்த டைலாக்காக சொல்கிறேன் நான். டிஎம்கே ஏடிஎம்கே கைவந்த கலையாக பண்ணியிருப்பாங்க. பட் டிவிகே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பண்ணுற ஒவ்வொரு அரசியல் நுணுக்கங்களும் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஏடிஎம்கே உடைச்சாங்க, உடைச்சி இந்த பக்கம் வந்தாங்க,
மறுபடியும் அவங்க சேருவாங்களான்னு தெரில. ஆனால் அதுக்குள்ளே இவங்க டிவிக்கு என்ன பண்ணிட்டாங்க, உளவுத்துறை கிட்ட தகவல்லாம் சேகரித்து உளவுத்துறை வந்து யார் யார் மேலே எவ்வளோ எவ்வளோ ஃபைல் கேஸ் இருக்குது, இங்கே எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், சிவி சண்முகத்தை தவிர மீதி நிறைய பேர் மேலே வந்து நிறைய ஆல்மோஸ்ட் கைதாகிற கண்டிஷன்லாம் இருக்குது. அவங்கள நீங்கள் பதவி கொடுத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சது வந்து செந்தில் பாலாஜி சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான். ஏன்னா அவருக்கு முட்டு கொடுத்தே திமுகவுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதனால் இவங்கள முட்டு கொடுக்க முடியாதுன்றனால தான் கடைசி நேரத்தில் சரி தள்ளி வைன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அளித்து இந்த கூட்டணி இப்போ இவங்க சேர்த்திட்ட கூட்டணிலாம் புதுசாக கொடுக்குறாங்க. அதனால் பெருசாக அவப்பெயர் இருக்காது இல்லையா? அதனால் அவங்களுக்கு கொடுக்கல. இது எல்லாமே பெருசாக அவங்களுக்கு கட்சி உடஞ்சி மறுபடியும் அவங்க சேருவாங்களான்னு தெரியல. இந்த சமயத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏவாக உருவி கொண்டு வந்து இன்னும் ஒரு 6 பக்கம் தூக்கிட்டாங்கன்னா டிவிக்கே வந்து யாராலையும் மிரட்டவே முடியாது. நான் வெளியே போயிடுவேன், நான் அங்கே போயிடுவேன், நான் இப்போதைக்கு அமைச்சர் பதவி மட்டும் தான் வாங்குகிறேன், நான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்லாம் இல்லை. இப்போ கூட்டணிக்கு வந்து அமைச்சர் பதவி வாங்கினவங்களுக்கு பெரிய செக் பாயிண்ட். இப்போ இந்த தொகுதியில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டிவிகே சின்னத்தில் நின்றாங்கன்னா ராஜினாமா பண்ணவங்க இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஆதரிக்கணும். ஏன்னா இவங்க அமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆதரிக்கலாங்களா எதிர்க்கிறாங்களான்னா அங்கேயும் ஒரு செக் வைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த அரசியல் களம் என்பது இவ்வளோ சூடு பிடிக்குன்னு தெரியல. அப்புறம் இந்த மதுரையில் சரவணன் அவர் வந்து ஏடிஎம்கே சார்பாக நின்று தோத்துட்டார். அவர் போகாத கட்சி கிடையாது, இருக்காத இடம் கிடையாது. பிஜேபியில் இருந்தார், ஏடிஎம்கேல இருந்தார், மறுபடியும் போனார், மறுபடியும் வந்தார், இப்போ போய்ட்டு டிவிகே கிட்ட சேர்ந்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய டிவிகேல சேர்றாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் வர்றதுனால அங்கே நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருமா, இங்கே சீட்டு கிடச்சிருமான்னு சொல்லிட்டு முன்னாள் எம்பிக்கள் ஏடிஎம்கேவிலிருந்து அணி அணியாக சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியுங்க. பட் அரசாங்கத்தின் மீது என்ன ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா, குதிரை பேரம் நடக்குது, பெரிய குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. பட் மின்துறை அமைச்சர் வந்து நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நினச்சிங்கன்னா கூட நாங்கள் 200 தொகுதி நாங்கள் ஜெயிச்சுடுவோம், அதனால் எங்களை நீங்கள் குதிரை பேரம்னு சொல்கிறீங்களே, ஒரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் கேட்குறது. அப்போ பன்னீர்செல்வம் காலம் முழுக்கும் உங்களே எதிர்த்து அரசியல் செய்தவர் உங்கள் பக்கம் சேர்ந்துருக்கிறாரு, இதெல்லாம் குதிரை பேரம் கிடையாதா? குதிரை பேரத்துக்கு பேர் போனவங்க நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எதிர்ப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு குஷ்பு அவர்கள் ஒரு வேளை டிவிகேவுக்கு பிட்டு போடுறாங்களாம் என்னென்னு தெரியலையே, தம்பின்னு சொல்லுறது எனக்கு பெருமையாக இருக்குது, நல்லா ஆட்சி பண்ணுறாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க அவருக்கு, அறக்க பறக்க அவர்கிட்ட எல்லாமே எதிர்பார்க்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதே நடக்கும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஆறுதல் செய்தியுமே வந்து கொடுத்துருக்கிறார். அது இல்லாமல் அதிரடிகள் அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பயிர்க்கடன், சிறு குறு விவசாயிகளோட பயிர்க்கடன் 50,000 வரைக்கும் இருந்தது அப்படின்னா, குறு விவசாயிகளுக்கு 100%, சிறு விவசாயிகளுக்கும் 50%. அப்புறம் 50,000லேருந்து 60,000 இருக்கும்போது 40,000 டு 20,000 இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் தேர்தல் அறிக்கையில் 1 லட்சம் வரைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 50,000 வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். அதை விட இந்த அமைச்சர் பிரபு அவர்கள் வந்து கல்குவாரியெல்லாம் வந்து திடீர் ரெய்டு, தென்காசியில் 18 கல்குவாரிகளை இழுத்து மூடுறாங்க, முறையாக அனுமதி கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி முடித்ததெல்லாம் இப்போ வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அனுமதி இல்லாமல் கனிம வளங்களை கடத்துகிறாங்க. அதிரடி வேட்டையில் இறங்கிய பிரபு அவர்கள் நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் திடீர்னு செக் போஸ்ட்டில் வந்து எவ்வளோ வண்டி போகுதுன்னு அங்கேயே உட்காந்து ஸ்பாட்டில் பிடிக்கிறதெல்லாம் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த தமிழ்னா நியூஸ் தமிழ் சேனல் போயிட்டு இந்த மாதிரி கல்குவாரிகள்லாம் எடுக்கும்போது அவரையே அடித்தாங்க. திமுக ஒரு சில நபர்கள்லாம் வந்து அந்த பத்திரிக்கையாளரில் போட்டு அடித்தாங்க, உதைச்சாங்க. கடைசியில் இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி தைரியமாக போயிட்டு நியூஸ் தமிழ் சேனல்லாம் எல்லா கல்குவாரியும் ட்ரோனை விட்டு அனுப்பி பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல சட்டவிரோதமாக தோன்றுறாங்க, அந்த இடத்துல சட்டவிரோதமாக தோன்றாங்கன்னொடனே சேலத்தில் இருக்கிற ஒரு கல்குவாரி வந்து நியூஸ் சேனல் தமிழில் காலில் விழுந்து கெஞ்சுறாரு, அப்பா வெளியிடாதப்பா அப்படின்னா அந்த மாற்றங்கள் தெரியுது. முன்பு இருந்த அரசாங்கத்துக்கும் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் மாற்றங்கள் தெரியுது. பட் தொடர வேண்டும். நாளைக்கு மறுபடியும் 18 குவாரிகள் வந்து விதிமீறல் இல்லை அப்படின்னு 6 மாதம் கழித்து நீங்கள் தொடர்ந்துராதீங்க அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்கிறேன். ஏன்னா இந்த அதிரடிகள் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், வரவேற்கிறார்கள். அப்புறம் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காகவே ஒரு சில தனிநபர்கள் வந்து பெருசாக முயற்சி செய்கிறாங்க, அவங்க நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்ருக்கோன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. காங்கிரஸை தொடர்ந்து டிஎம்கே வந்து தூய சக்தியில் துயர சக்தி, பிஜேபியோட கள்ள உணர்வு வைத்து கொண்டு
செல்ற இடமெல்லாம் பிஜேபி ஜெயிக்கிறதற்கு கள்ள உறவு வைத்து கொண்ட நீங்கள் எங்களை பார்த்து சொல்லலாமா? அருகதையற்றவர்களே காங்கிரஸ் அப்படின்ற மாதிரிலாம் யார் சொல்கிறது? ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து முதல்வரோட அறிவிப்பெல்லாம் என்னென்னா, இனி ஒவ்வொரு சிறப்பு காட்சி புதுசாக வந்ததுன்னா முதல் 2 நாள் கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்குவோம் 5 காட்சிக்கு. இனி ஒவ்வொரு சனி ஞாயிறும் போட்டு தள்ளுங்க. ஒவ்வொரு சனி ஞாயிறும் 7 காட்சிகள், சும்மா 7ன்ற பாருங்க 5 காட்சிகள் வந்து நீங்கள் திரையிடலாம். அது இல்லாமல் உள்ளூர் பண்டிகை, பொது விடுமுறை இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தைரியமாக வெளியிடலாம், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு முதல்வர் தரப்புலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. படம் 5 காட்சி போடலாம், பட் மக்கள் பார்க்க வருவாங்களா? தரமான படத்தை வெளியிடுங்கன்ற ஒரு கோரிக்கையும் வைங்க. சமீப காலமாக திரைத்துறை வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த கருப்பன் படத்துக்கு முன்னாடியில் நிறைய படம் ஃபுல்லாக அடி இல்லை. அது எல்லாம் அதையும் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் எத்தனை ஷோனாலும் ஓட்டுங்க, மக்கள் வரணுமேன்ற இன்னொரு கோரிக்கையும் வைத்து விடலாம். அப்புறம் இந்த குற்ற வழக்குகள்லாம் விரைந்து தீவிரமாக நடவடிக்கை எடுங்க, கடுமையான தண்டனைகள் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு உயர்நிலை கூட்டம்லாம் கூட்டப்பட்டது. அதே போல் ஒரு +2 மாணவி ஒன்று, தூத்துக்குடி மாணவி வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா? ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி அந்த குற்றவாளி வந்து உறுதி செய்யப்பட்டு அவனுக்கு வந்து போஸ்கோ வழக்கில் கைது பண்ணியிருந்தாங்க. அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. முனீஸ்வரன், அவன் பேர் வந்து முனீஸ்வரனுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக அருண் ஐபிஎஸ் அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க. பட் அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது பெரிய அலிகேஷன் இருந்ததாக வந்து சொல்லப்பட்டது. திமுகவின் நேரடி விசுவாசியாக இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து இந்த ஒரு பதவியை வந்து இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேன்ற மாதிரிலாம் அங்கே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தேன் நான். அதற்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கிட்ட போய் ரெக்கமெண்ட் கேட்டு இது மாதிரி பண்ணியிருக்கிறான்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கு. அதே போல் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அன்பு ஐபிஎஸ் அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்கன்றதும் அதுவுமே பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி பெரிய ஆச்சரியம் தகுந்த தகவல்கள் தமிழகத்தில் பல அதிரடிகளும் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் கூடுதல் தகவலாக பார்க்கலாம். மற்ற தகவல் நான் அரசியல் உண்மைகளில் பேசுகிறேன். நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நாளைக்கு உங்களுக்கு உலக அரசியல் நான் பேசிடுறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனலை. நன்றி, வணக்கம்.